வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வீர்பால் திவஸை முன்னிட்டு இன்று காலை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை வழங்க உள்ளார். துணிச்சல், விளையாட்டு, சமூக சேவை உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்கும் 20 குழந்தைகள் இவ்விருதினை பெற உள்ளனர். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நண்பகல் 12:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வீர்பால் திவஸ் விருதாளர்களுடன் உரையாட உள்ளார். புதுடெல்லியில் தேசிய புலனாய்வு முகமையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று துவக்கி வைக்கிறார். கடந்த 11 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மத்திய அரசு திட்டங்களின் பலன்கள் எவ்வித பாகுபாடும் அல்லாமல் அனைவரையும் சென்று சேர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று காலை 10 மணிக்கு காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துகின்றனர். வங்கதேசத்தில் முகமது யூசுப் தலைமையிலான இடைக்கால அரசு அங்குள்ள முஸ்லீம் அல்லாதவர் மீது சொற்களால் விளக்க முடியாத வகையிலான தாக்குதல்களில் ஈடுபடுவதாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட ரயில் பயண கட்டண விகிதங்கள் இன்று முதல் அமலாகின்றன. புறநகர், சபர்பன் கட்டணங்களிலும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்களிலும் எவ்வித மாறுபாடும் இல்லை. மேலும் 215 கிலோமீட்டர் வரையிலான 2ஆம் வகுப்பு முன்பதிவு செய்யப்படாத பயண கட்டணங்களிலும் மாறுதல்கள் செய்யப்படவில்லை. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.